தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதர் கழிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் உடனிருப்பையும் இறை அருளையும் நிறைவாக பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பெண்கள் கிராம முன்னேற்ற 4 சங்கங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய மைய சிந்தனையானது துன்பங்கள் வழியாக இறையருளை காண்போம் என்பதாகும். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் துன்பம் என்பது பொதுவானது. துன்பத்தை சந்திக்காத மனிதர்களே இல்லை. துன்பம்தான் ஓர் மனிதனை புடமிட்டு சிந்திக்க வைத்து வாழ்விற்கான அர்த்தத்தை கொடுக்கும். இதைதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. துன்பங்கள் சூழ்ந்தபோது தன்னுடைய இலக்கிலிருந்து மாறாமல் அதன் வழியாக இறைவன் இறையருளை நிறைவாக கண்டுணர்ந்து வாழ்வு தந்தார். நாமும் இவ்வாறு வாழ வேண்டும் என்னும் அழைப்பு விடுக்கிறார். எனவே இத்திருப்பலியில் கலந்து கொண்ட நாம் துன்பங்களில் துவண்டு விடாமல், நம்பிக்கை இழக்காமல், இறைவனைப் போல் துணிவுடன் எதிர்கொண்டு துன்பங்கள் வழியாக இறைவனின் இறையருளை கண்டுணர்ந்து வாழ்வோம். நல் வாழ்வை பெறுவோம். துன்ப நிறைந்த வாழ்வுதான் வாழ்விற்கான வழி என்பதை உணர்ந்து இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வான இந்த பொழுதில் மாதா தொலைக்காட்சி வழியாக இப்பலியில் பங்கேற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் மறைசாட்சி புனித தேவசகாயம் மலையிலிருந்து வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்கின்றோம். இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் நிறைந்த துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட
மறைசாட்சி புனித தேவசகாயம் இயேசுவுக்கு உகந்த சீடராக வாழ்ந்தது போன்று நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடர்களாக வாழ்வதற்கு வரம் கேட்டு இந்த பலியில் பங்கேற்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லாத வாழ்விற்கு வந்து சேரும் தகுதி வரை எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வாசகமானது சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் நமக்கு தந்த இளமை பருவத்தை நல்முறையில் பயன்படுத்தி நல்வாழ்வு வாழும்போது இறைவன் தருகின்ற அருள் வளங்கள் நிறைவாக தங்கியிருக்கும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்தில் நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்பும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வோர் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள, பல கனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெரு சந்தடி கேளா வண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள, சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க
இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும் வெட்டுக்கிளியைப் போல் நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும் மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புனிதிக்கு திரும்பிடச் செய்கின்றே, மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமன மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றே, அவர்கள் வைகரையில் முளைத்திழும் புல்லுக்கு ஒப்பாவ. அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்தனை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம்,
நீரே எங்கள் புகலிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எங்கள் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். நீரே எங்கள் புகலிடம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். துன்பமே என்னை ஆட்கொள்ள இன்பம் என்னும் ஒரு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்வில் வந்துவிடாதா என்று ஏங்கும் உள்ளங்களில் இறைவன் நமக்காக சுமந்த சிலுவை நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களிடத்திலும் துன்பங்கள் உண்டு. துன்பமில்லாத வாழ்வை நம்மால் சிந்தித்தும் எண்ணி பார்த்துவிட முடியாது. நம்முடைய வாழ்வில் இன்பம் ஒன்று இருந்தால் இன்பத்தை விட துன்பங்கள் தான் அதிகமாகவே இருக்கும். நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்வில் இன்பங்கள் நிலையாக இருக்க முடியவில்லை? துன்பங்கள் தானே அதிகமாக நம்மை ஆட்கொண்டு வருகிறது என்பதை பல முறை நம்முடைய வாழ்வில் சிந்தித்திருப்போம். இன்பங்கள் கடந்து போகும், ஆனால் துன்பம் மட்டும் நம்முடைய வாழ்வில் நிலைத்து நிற்கும்.
மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு போராட்டம்தான். இந்த போராட்டம் நிறைந்த வாழ்வில் நான் இன்னும் உயிரோடு திடமாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த துன்பத்தில் நான் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த துன்பத்தையும் கடந்து வெற்றி தரக்கூடியவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 9 இவ்வாறு சொல்லியிருக்கிறது: இன்னுமா நீ கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? கடவுளை மறுத்துவிட்டு நீ மடிந்து போ. இதனுடைய வார்த்தை நாம் பார்க்கின்ற பொழுது யோபு ஒரு நீதிமானாகவே வாழ்ந்து வந்தார். அவரிடம் இருந்த எல்லா எண்ணங்களையும் அவர் தன்னுடைய செயல்கள் வழியாக வெளிப்படுத்தினார். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வின் உச்சகட்டத்தில் எந்த அளவிற்கு துன்பங்களை சந்திக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு துன்பங்களை சந்தித்த ஒரு நீதிமான். உடல் முழுவதும் அந்த புண்களினால் அழுகி போகக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த அன்பு, கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அந்த துன்பத்தை உடைத்து அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக, நீதிமானாக வாழ்ந்து அவருடைய நண்பர்களுக்கும் மனைவிக்கும் இறைவன் இந்த துன்பத்தின் மத்தியிலும் நம்மை வழி நடத்துவார் என்பதை இந்த உலகறிய காட்டக்கூடிய ஒரு நீதிமானாக வாழ்ந்திருந்தார் என்பதை நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு சுட்டி காட்டுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மறைசாட்சி புனித தேவ சகாயத்தினுடைய வாழ்வும் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளை, குறிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் வழியாக இந்த உலகமே அவருக்கு எதிராக போராடியது. நீ உண்மையான கடவுள் இதுவல்ல, இவரை மறுத்துவிட்டு நீ உன்னுடைய பழைய வாழ்விற்கு கடந்து வா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த துன்பத்திலும் இறைவனுடைய அருளை கண்டு கொண்டார். எத்தனையோ வேதனைகள் இருந்தது. சிறைசாலையில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டது. உடல் முழுவதும் வேதனைகளால் அவர் இருந்தும் கூட, மிளகினால் அவருடைய உடல் காயங்களில் பூசுகின்ற பொழுதும் கூட ஆண்டவரை நோக்கி தன்னுடைய குரலை எழுப்பினார். இவர்களை மன்னித்து விடும், நீர் சிலுவின் வழியாக அந்த மனிதர்களை மன்னித்தது போல இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே என் துன்பத்தின் வழியாக உம்முடைய இறை அருளையும் இவர்களுக்கு நிறைவாக கூடும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வையும் துன்பத்திற்கும் இன்பத்துக்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்வை நமக்கு கற்றுத்தந்தாரே. அவருடைய பரிந்துரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வையும் புடமிட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வும் இந்த நற்செய்தி சொல்லப்பட்டிருப்பது போல மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். துன்பங்கள் நிறைந்த வாழ்வை அவர் சந்திக்க போகிறாரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்பத்தை கண்டு கொண்ட மக்கள் துன்பத்தை உச்சரிப்பதற்கு கூட மனதில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் துன்பம் நிறைந்த வாழ்வுதான் வாழ்விற்கான வழி என்பதை சிலுவையின் வழியாக சீடர்களுக்கு மட்டும் கற்றுத்தரவில்லை, அவரை நம்பி வந்திருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருகிறார். வாழ்வு என்பது இன்பமும் துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். இன்பம் என்பது என்றுமே நிரந்தரமானது ஒன்று மட்டுமல்ல, மாறாக துன்பம் நிரந்தரமாக நம்முடைய வாழ்வை புடமிட்டு கொண்டிருக்கும். துன்பம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையை மாற்றும், வாழ்வு முறையை மாற்றும். ஆனால் என்றுமே நம்மளை கைவிட்டு விடாது, மாறாக வாழ்விற்கான அடுத்த கட்ட நகர்விற்கான வழியை காட்டுத்தரும். அதுதான் இன்றைய நாட்களில் நாம் கற்று தேர்ந்து வாழக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும். மண்ணில் போராடுகின்ற மனிதன் நிரந்தரமாக இருக்கக்கூடியது துன்பம் என்ற இந்த வார்த்தையினால். துன்பம் நிறைந்த வாழ்வுதான் வாழ்விற்கான வழி என்பதை முழுவதுமாக உணர்ந்து இந்த ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, துன்பம் நிறைந்த வாழ்வினால் உம்மை விட்டு விலகி செல்லாமல் இந்த மறைசாட்சி புனித தேவசகா எவ்வாறு உம்மீது நம்பிக்கை கொண்டு துன்பத்தின் வழியாக இறைவனுடைய அருளை கண்டு தன்னை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் இறைவனை கொடுத்தது போல, ஆண்டவரே, நாங்களும் எங்கள் துன்பங்கள் வழியாக உம்மையும் நிறைவாக கண்டுகொண்டு துன்பத்தினால் அவதிப்பட்டிருக்க கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கும் இறைவன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றார், நிறைவான அருள் வரங்களை தருவார் என்பதை நாமும் சொல்வதற்கு துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். இறைவனுடைய ஊழியர் நமது மறைசாட்சி புனித தேவசகாயம் கொண்ட நம்பிக்கையினால் பாடுகளை ஏற்றுக்கொண்டு
வாழ்வின் உன்னத நிலையை அடைந்தார். நாம் அத்தகைய நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். அன்பு தந்தையே இறைவா, திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் தருகின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இத்திருப்பலியில் உம்மை தேடி வந்திருக்கும் எம் பெண்கள் கிராம முன்னேற்ற சங்கத்திலுள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து திரு உள்ளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து திரு உள்ளத்தை நிறைவேற்றுவர்களாக வாழ வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, சிறு குழந்தைகளே என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரையும் கரங்களில் தருகிறோம். அவர்கள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்று அன்பு பிள்ளைகளாக வளரவும் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் மருத்துவராம் எம் இறைவா, உடல்நல குறைவினாலும் மனநிலை குறைவாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருவருக்காக உம்மை மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் மாறிவரும் கலாச்சாரம், அரசியல், வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார நெருக்கடி இவற்றின் மத்தியில் வாழும் இவர்கள் உம்மால் வழிநடத்தப்படவும் நீர் காட்டிய பாதையில் நடக்கவும் அன்பு, தியாகம், ஒற்றுமை, சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ நிறையருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசுவினுடைய பாடுகளின் தன்மையை உணர்ந்தவர்களாக எமது மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் பாடுகளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களாக வாழுகின்ற வாழ்க்கையில் வரும் இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு நல்வாழ்வு வாழ்வதற்கு வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த
குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்டளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாயும் எம் பங்கின் பாதுகாவலியுமான புனித வியாகுல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மறை சாட்சி புனித தேவசகாயம், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கும் எழுதிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வான். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லாரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலத்தும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வழிப்பதாக.
அன்பே என்றானவா என் எண்ண நிறைவானவா உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா என் ஏழ்மை குறை தீர்க்கவா அன்பே என்றானவா என் எண்ண நிறைவானவா உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா என் ஏழ்மை குறை தீர்க்கவா அன்பே என்றானவா. வளம் காய்ந்து நிழல் தேடும் நேரங்களில் வளமோடு என்னை சூழும் நதியாகிறார். பிரிந்தோடி மனம் வாழும் வேளைகளில் என்னை தேற்றும் புது வாழ்வு மழையாகிறார். மலை போன்ற உன் அன்பு முன்னாலே நான் மலை போன்ற உன் அன்பு முன்னாலே நான் என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்திய மகனின் சிந்தையில் வாழும் ஞானம் நிறைந்த மணி விளக்கே, பாரத நாட்டின் சரித்திர ஏட்டில் என்றும் திகழும் பொன்னெழுத்தே. இந்திய மகனின் சிந்தையில் வாழும் ஞானம் நிறைந்த மணி விளக்கே, பாரத நாட்டின் சரித்திர ஏட்டில் என்றும் திகழும் பொன்னெழுத்தே. வாழ்த்தினோம் வணங்கினோம் மறைசாட்சியாம் புனித தேவசகாயமே. வாழ்த்தினோம் வணங்கினோம் மறைசாட்சியாம்
இந்திய மகனின் சிந்தையில் வாழும் ஞானம் நிறைந்த மணி விளக்கே, பாரத நாட்டின் சரித்திர ஏட்டில் என்றும் திகழும் பொன்னெழுத்தே. நட்டாலம் ஊரில் ஒளியென பிறந்தாய், உரிமைகள் பெருமைகள் அனைத்தும் துறந்தாய். ஒளியென பிறந்தாய், உரிமைகள் பெருமைகள் அனைத்தும் துறந்தாய். யாவரும் போற்றும் மறை சாட்சியாய் திகழ்ந்தாய், யாவரும் போற்றும் மறை சாட்சியாய் திகழ்ந்தாய். என்றும் எம் மனதிலும் நினைவிலும் நிறைந்தாய், இன்றையும் மனதிலும் நினைவிலும் இருந்தாய். இந்திய மகனின் சிந்தையில் வாழும் ஞானம் நிறைந்த மணி விளக்கே, பாரத நாட்டின் சரித்திர ஏட்டில் என்றும் திகழும் பொன்னெழுத்தே. இந்திய மகனின் சிந்தையில் வாழும் ஞானம் நிறைந்த மணி விளக்கே, பாரத நாட்டின் சரித்திர ஏட்டில் என்றும் திகழும் பொன்னெழுத்தே. வாழ்த்தினோம் வணங்கினோம் மறை சாட்சியாம் புனித தேவசகாயமே, வாழ்த்தினோம் வணங்கினோம் மறை சாட்சியாம் புனித தேவசகாயமே. வாழ்த்தினோம் வணங்கினோம் மறை சாட்சியாம் புனித தேவசகாயமே.